அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 days லீவ், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலிங் இருக்குன்னு நினச்சேன். ஒரு சில ஸ்கிரிப்டில் வந்து ஃபாலிங் வந்து நடந்திருக்கு. அதாவது சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங். பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்படி நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கு. மிட் கேப் வீக்லி எக்ஸ்பைரி இந்த வீக்கோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ November 20க்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் எக்ஸ் கொஞ்சம் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது இது வந்து க்ளோசிங் டேட்டா தான். ஸோ லைவ்ல வந்து மாறக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2924 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடு நடந்திருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் வந்து 1100, நெகட்டிவ் வந்து 1732, அன்சேஞ்சு வந்து 92. கிட்டத்தட்ட ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கு. பட் பாசிட்டிவோட கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ 52 வீக் ஹை எல்லாம் பார்த்தீங்கன்னா 42 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 52 வீக் லோல 187 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் 131. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கிளில் 157. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவோட கொஞ்சம் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இறங்கிட்டே போகுது மார்க்கெட். ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு செல்லிங் சைடு தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ FIDS என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, FIDS எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மணி கண்ட்ரோலில் தான் போய் பார்ப்பேன் நான். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 14ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 நாளுக்குள்ளாரே ஒரு 30,000 கோடி ரூபாய் வந்து செல் பண்ணிட்டாங்க. இவங்க என்னன்னு தெரியல, வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இதை விட அதிகமாக டிஏஎஸ் கிட்ட பணம் இருக்கான்னு தெரியல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட 1,15,000 கோடி வந்து செல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் முடிய போகுது. ஸோ இப்படியே வித்துக்கிட்டே போனால் யார் தான் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஸோ தொடர்ந்து செல் பண்ணிட்டு போறவங்க ஸோ ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா பரவாயில்ல, இல்லை அப்படியே விட்டுட்டாங்க மார்க்கெட்டா அப்படின்னா ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடிய இடம் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து நல்ல செல்லிங் ஆகிட்டு இருக்கிறப்ப ஸோ அடுத்தடுத்து பை பண்ணக்கூடிய இடம் தான். ஆனால் இவங்க வித்துட்டு போனவங்க உடனே வந்து இந்த அளவுக்கு வாங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் வித்த இதில் அப்படியே விட்டுட்டு சும்மா ஒரு 50,000 கோடி 60,000 கோடி மாசம்னா வித்துட்டு அவங்க மறுபடியும் வர்றப்ப ஒரு 5,000 கோடி 10,000 கோடி வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ரேஞ்சு பவுண்டாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். இப்படியே தான் இருக்கும், மாச கணக்கில் இப்படியே இருக்கும், இதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போதைக்கு வந்து நிற்கிது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி விற்றாங்கன்னா அதே மாதிரி வாங்கினா தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே வரும். இல்லைன்னா கொஞ்சம் வந்து ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, ஆனால் கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கலை. ஸோ ஏன் நடக்கலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஏறினது அப்படின்னா HDFC எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சப்போர்ட் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் மேலே வரத்துக்கு பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கீழே வந்து விழுகலை. பட் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கல. அதோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில்னாலே தெரியும். ஸோ அடுத்தடுத்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குன்னு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் அகெயின் வந்து இங்கே லோவை பிரேக் பண்ணால் கீழே வந்துட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் பை பாசிபிள். அப்படி இல்லாமல் கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆனால் இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையிங் எடுக்கிறதுக்கு பாசிபிள் சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓவராலாக.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 56,940. ஸோ சேம் ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸில் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் க்ளோசிங், அதாவது கீழே இறங்குறது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகைன் லோவை பிரேக் பண்ணால் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் என்னங்கிறத ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 22,500 தான். இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இருக்கலாம் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். சப்போர்ட் எடுத்துட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் தான் இது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 23,100 24,200, அகைன் 23,100 மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா 24,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் வந்து 11,950 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கிரிப்டுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கனரா பேங்க். நம்ம லெவல்ஸ் பார்க்கணும், ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் நல்ல ஒரு சப்போர்ட் தான் எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 95.87. ஸோ ஹேமர் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணால் 106 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒரே நாளில் வராது, ஏன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாள் எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே மேலே வரதுக்கு அகைன் ஒரு 7-8 நாள் எடுக்கும். பட் நாளைக்கு வந்து ஒரு 102 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கனரா பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏச்சர் மோட்டார். ஸோ ஏச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரெட் கலர் க்ளோசிங். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ ரெட் கலர் க்ளோசிங் ஆனால லோ பிரேக் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்விங் டார்கெட் அப்படின்னா ஒரு 4,525 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வருமே தவிர, மற்றபடி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லோவை பிரேக் பண்ணால் ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஏச்சர் மோட்டார்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைட் இந்தியா. ஸோ எக்ஸைட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் செல்லிங் தாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது 428.15. ஸோ அதையும் பிரேக் பண்ணி ஸோ கீழே வந்துட்டு இருக்கு. இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரும் தெரியல, கிட்டத்தட்ட 300ல தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஸோ 300 வரைக்கும் எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இறங்குனுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பங்கு சந்தையில் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் வந்து பெரிய ஃபாலிங் வந்து எடுக்க போகுதுங்கிற அர்த்தமாக தான். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஸோ பார்க்கலாம். ஆனால் செல்லிங் க்ளோசிங் தான் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து செல்லிங் க்ளோசிங் தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து 390 360 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. ஸோ அவசரப்பட்டு நாம இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பை பண்ணணும். பட் இன்ட்ராடே பண்றப்போ கொஞ்சம் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 ஸ்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக போராடும் பார்த்தீங்கன்னா 50,515, பிவோட் பாயிண்ட் வந்து 50,295, சப்போர்ட் வந்து 50,145. இன்னைக்கு ஹை வந்து 50,445, லோ வந்து 50,074, ஓப்பன் வந்து 50,312, க்ளோஸ் வந்து 50,363. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலயே பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஆனால் மார்க்கெட்டை மேலே நவர விடாமல் இப்போ கீழே இறங்க விடாமல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஷேர் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஷேர் வந்து பெரிய ஒரு ஃபாலிங் மூவ்மெண்ட் கிடையாது, சப்போர்ட் எடுத்து மேலே வர மாதிரி தான் நிற்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து விழ வைக்க முடியல. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஹையை பிரேக் பண்ணால் ஸோ மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து 50,445. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தது கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ கேப் டவுனோட கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதோட டார்கெட் வந்து 49,600. ஸோ 49,600 இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனால் கண்டினியூஸ் வந்து பை சைடு, சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் வரும்னா இந்த பிவோட் இல்லைன்னா இந்த சப்போர்ட், அதாவது 50,049,600 வந்தது மேலே வந்தது அப்படின்னா இந்த சப்போர்ட் இல்லைன்னா பிவோட் வரைக்கும் தான் வரும். அதை தாண்டி வந்து மேலே வந்து போகாது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஆன் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த பிவோட் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிடும் 50,363. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா இந்த பிவோட் வந்துட்டு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ் பேங்க் நிஃப்டி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான், ஹையாக பிரேக் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஸோ பார்க்கலாம் எஃப்ஐஎஸ் எவ்வளோ தான் விற்கிறாங்க, எவ்வளோ தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தொடர்ந்து செல்லிங்லேயே இருக்காங்க. இன்னொரு 15 நாளும் செல்லிங்கில் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் கவுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.